ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து இது வந்து நீ இதையும் பாருங்கள். நம்ம படிப்படியாக ப்ளவுஸ் கட்டிங் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ எனக்கு ஒரு ப்ளவுஸு தேவைப்படுது. நான் கட் பண்ணுறத உங்களுக்கும் காட்டுறேன். ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸு நம்ம கட் பண்ணுவோம். பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1 மீட்டர் துணி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த துணியை வந்து 1 மீட்டர் துணியை வந்து இப்படி மடித்து போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த 1 மீட்டர் துணியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இப்படியே நம்மளுக்கு தேவையான அளவு இப்படியே மடித்து போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபோல்டு இந்த சைடு இருக்கணும், நம்ம போட்டுருக்கணும். ஓப்பனை தான் இந்த சைடு போகணும். அது மாதிரி இப்போ மடித்து போட்டுக்கலாம். இந்த எழுத்து இருக்குல்ல, இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லீவில் வந்துடும். நம்ம சேரீ முந்தான போடுறோம்ல, அந்த சைடு வந்துடுறது. இப்போ நம்ம போட்டுக்கணும். இதை நல்லா இது பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோல்டு இந்த சைடு போட்டுக்கணும்னா, இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கணும். அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு நம்ம வந்து லாஸ்ட்டு கொக்கியும் ஃபஸ்ட்டு கொக்கியும் போடணும். இதை போட்டுக்கிட்டோம்னா போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஷோல்டர் 2 முடிச்சுக்கணும். இந்த ஷோல்டர் 2 முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறது பேக்கு. அதனால் இப்படி பிடிச்சிட்டு இப்போ நம்மளுக்கு ஸ்லீவோட அளவெல்லாம் தேவையில்லை. இப்போ வந்து இப்படி வச்சுருக்கோமா, இப்போ வந்து நம்ம இதை என்ன செய்யணும்னா, இந்த ஷோல்டர்லேருந்து இங்கே பிடிச்சிருக்கோம்ல, இந்த அளவு வரையும் நம்ம வந்து அளக்கணும். இந்த ஷோல்டர்லேருந்து இது வரையும் இந்த நம்ம பிடிச்சிருக்கணும், அது வரையும் இழுத்து பிடிச்சி பழகினோம்னா, இப்போ வந்து எனக்கு வந்து 14 வருது. 14 வருதா. இப்போ நம்ம அது அளவு அப்படியே வச்சுக்கணும். இங்கே வந்து ஒரு 2 வச்சுக்கணும் மடித்து தைக்கிறதுக்காண்டி. இங்கே ஒரு 2 இன்ச்சஸ் வச்சுக்கணும். இங்கே மார்க் இப்போ இந்த பேக்கிலேருந்து இப்போ இந்த ஷோல்டர் நல்லா பார்த்துங்க. இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட்டு பிடிச்சிருக்கோம்ல, அந்த அளவுக்கு வரையும் கரெக்டாக 14 இருக்கா. இந்த 14 அளவு எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து 2 மடித்து தைக்கிறதுக்கு நம்ம விட்டுக்கணும். அப்போ அதை ஃபஸ்ட்டு மடித்து தைக்கிறதுக்கு 2 விட்டுறணும். நம்ம ஃபஸ்ட்டு 2 இன்ச்சஸ் விட்டுறணும். விட்டுட்டு இப்போ அளந்த அளவு 14 அளந்தோமா, இதை அப்படியே வச்சுக்கணும். 14. இப்போ வந்து இது வந்து ஒரு ப்ளவுஸோட முழு உயரம் ப்ளஸ் மடித்து தைக்க 2 இன்ச்சஸ் இப்போ விட்டுட்டோமா. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இது வந்து எவ்வளவு வந்து மார்பு சுற்றளவு இருக்குன்னு பார்க்கணும். இடுப்பு சுற்றளவு எவ்வளோ பார்க்கணும். இப்போ இந்த ப்ளவுஸோட அளவு வந்து என்னென்னு பார்க்கணும். இந்த இதுலேருந்து இந்த கொக்கி பட்டன்லேருந்து இப்படியே கொண்டு வரணும். இங்கே வரையும் கொண்டு வரும். இது வந்து எவ்வளோ இருக்குது, 36 இருக்குது. இந்த ப்ளவுஸோட இது வந்து அளவு வந்து 36. அப்போ வந்து 36னால் நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ இங்கேருந்து இப்போ 36ல் வந்து 4ல் ஒரு பாகம் எத்தனை, இப்போ 36ல் பாதி எவ்வளவு. இப்போ 36 இங்கே இருக்குல்ல, 36 இந்த இருக்கா. இதில் பாதி இங்கேயே போட்டுங்க 18. இப்போ நம்ம 36ல் பாதி எவ்வளவு, 18. 18ஓட நம்ம 2 கூட்டிக்கணும். இப்போ 18 இருக்கா, இந்த 18 இருக்கா, இதோட நம்ம ஒரு 1.5 இன்ச்சு கூட்டிக்கணும். இப்போ 19. 19லேருந்து நம்ம பாதி பார்க்கணும். 19ல் பார்த்து நம்ம ஒரு 20னே வச்சுக்குவோம். இப்போ இங்கேருந்து 10 வைக்கணும். இங்கே ஒரு அளவு வச்சுக்கிட்டோமா. இப்போ வந்து நம்ம நெக்குக்கு வந்து இப்போ வந்து நெக்குக்கு சில பேருக்கு வந்து நல்ல இது நெக்கு வந்து ப்ராடாக வேணும்னா நம்ம 3 கூட வச்சுக்கலாம் சில பேருக்கு. எனக்கு நான் வந்து ரொம்ப நெக்கு வந்து ரொம்ப ப்ராடாக வைக்க மாட்டேன். அதனால் 2.5 வச்சுக்கிறேன். நான் 2.5 வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஷோல்ட்ரு வந்து இப்போ ஷோல்ட்ரு சில பேருக்கு வந்து இது எனக்கு வந்து நான் 2.5 வைக்கிறேன். 2.5 வைக்கலாம், 3 வைக்கலாம், அதுக்கு மேலே கூட வைக்கக்கூடாது. இப்போ நான் வந்து இந்த 2.5 வைக்கிறேன். ஷோல்டருக்கு இந்த அளவு வச்சுக்கிறேன். இப்போ என்ன செய்யணும்னா, இது வந்து நெக்கு வந்து 8 வச்சுக்கிறேன். ரொம்ப லோவாக வேணும்னா 9 கூட வச்சுக்கலாம். என் நெக்கு வந்து நான் வந்து 8 வச்சுருக்கேன் நான் நெக்கு. இப்போ என்ன செய்யணும்னா, நெக்குக்கு இதை வந்து
இப்படியே வரைஞ்சிக்கணும். இப்படியே வரைஞ்சிக்கணும். நீங்கள் வேணுன்னா இப்படியே வந்து கோடு கட்டை மாதிரி போட்டுட்டு அதில் கூட வரையலாம். நான் இப்படியே வரைஞ்சிட்டேன். இப்போ என்ன செய்கிறோம், இது ரெண்டையும் இணைக்கிறோம். இது மூணையும் கூட இணைக்கிறோம். இணைச்சிட்டு இப்போ இது வந்து தையலுக்கு கொஞ்சம் நம்ம பிடிச்சி தப்போம்ல, அந்த அளவு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு இப்போ வந்து இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து இந்த 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 ப்ளவுஸோட முழு உயரம் வந்து இந்த தையலுக்கு இப்போ மடித்து தைக்கிறது சேர்க்கக்கூடாது. மொத்தம் நான் 14 வச்சேன்ல, இந்த அளவு எடுத்து வச்சேன்ல, பேக்லேருந்து இந்த அளவு, இந்த அளவு ஷோல்டர்லேருந்து இங்கே வரையும் நான் எனக்கு 14, இந்த அளவு இருக்குல்ல, இது 14, இந்த அளவு வந்து 14. இது மடித்து தைக்கிறது சேர்க்கக்கூடாது. இதே 14 இங்கேருந்து நேராக வைக்கணும். இதுலேருந்து 1 இன்ச்சு தள்ளி போயிட்டு வைக்கணும். இதுலேருந்து 1 இன்ச்சு இந்த அளவில், இதுலேருந்து அளவு எடுக்கணும். இதுலேருந்து 1 இன்ச்சு வச்சுட்டு இதுலேருந்து இந்த 14 வைக்கணும். 14. இப்போ வந்து இங்கேருந்து இந்த நெக்கிலேருந்து இங்கே ஒரு இன்ச்சு வச்சுக்கணும். 1 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிட்டு அதுலேருந்து கீழே இறக்கணும். அதுலேருந்து கீழே வந்து நம்ம எவ்வளோ வச்சோம், ப்ளவுஸோட உயரம் 14 வச்சோமா, அந்த 14 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளோ வளர்ந்தோம் வந்து இப்போ வந்து இங்கே வந்து இப்போ 36 இன்ச்சஸ் அந்த ப்ளவுஸோட இது, அதை 4ல் ஒரு பாகம் எடுக்கல, இங்கே ஒரு 10 வச்சோமா, நம்ம அந்த 10க்கு இங்கே வந்து ஒரு இது பண்ணணும், ஒரு கோடு போடணும். இதுலேருந்து 10 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு கோடு போடணும். அதுலேருந்து வந்து மேலே வந்து ஆம்கோடுக்கு வந்து 8. இதுலேருந்து இப்போ பாடி சுற்றளவு வந்து 36 இன்ச்சஸில் வந்து நம்ம வந்து கால் பாகம் எடுத்தோம்ல. இப்போ வந்து இதுக்கு வந்து 10 வருதா, அந்த 10 வச்சுட்டோம். இப்படி இந்த லைனில் 10 வச்சுட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து எப்போதுமே ஆம்கோடுக்கு வைக்கிறதுக்கு 8 ஏற்றணும் மேலே. இப்போ 8 வச்சுட்டோமா, இப்போ கொஞ்சோண்டு தையலுக்காண்டி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இப்போ ஏற்றிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இதுலேருந்து கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு இப்போ அந்த ஆம்கோல் அப்படியே கோடு போடுறோம். ஆம்கோல் சேர்த்துட்டு இப்போ இதுலேருந்து 1.25 இன்ச்சஸ் வந்து அந்த ஆம்கோல் வரி எடுத்துட்டு இப்போ இது பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை வந்து இப்படியே இப்படி வரைஞ்சிட வேண்டியது. இப்போ வந்து இங்கிட்ட வந்து தையலுக்காண்டி நம்ம வந்து ஒரு ஸ்கேல் அளவு விட்டுக்கணும். இவ்வளோதான். இதையும் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இந்த நெக்கு வேணாலும் இப்படியே வரைஞ்சிக்கலாம் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ வந்து இது வந்து ப்ளவுஸோட உயரம். இந்த ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட உயரம் வந்து நம்ம வந்து இப்போ 14 வச்சுருக்கோமா, அந்த 14 இருக்குது. இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து நம்ம 14 அளந்தது அப்படியே இந்த பேக்கில் அளந்தோமா டாட் வரைங்க, அது வந்து அந்த 14 அப்படியே இருக்குது. 14 இருக்கா. இப்போ வந்து இது வந்து ஷோல்டருக்கு வந்து நெக்குக்கு வந்து 2.5. இப்போ ஷோல்டருக்கு இதுக்கு 3 வேணாலும் வைக்கலாம், நான் 2.5 வச்சுருக்கேன். அது மாதிரி இந்த ஷோல்டருக்கும் 3 வேணாலும் வைக்கலாம், நான் 2.5 வச்சுருக்கேன். இப்போ வச்சுட்டு இப்போ இங்கேருந்து இது நெக்கு வந்து உயரம் வந்து 8க்கு வந்து நெக்கு இது ரவுண்ட் போட்டுக்கிட்டு இப்போ இந்த இதுலேருந்து 1 இன்ச்சஸ் தள்ளி நேராக கொண்டாந்து இங்கே வந்து நம்ம வந்து ஒரு அடையாளம் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதுலேருந்து மார்பு சுற்றளவு எவ்வளவு, 36ல் 4ல் ஒரு பாகம் ப்ளஸ்ஸு 1.5, இப்போ 10 வச்சுருக்கோம். இப்போ அதுலேருந்து வந்து ஆம்கோல் அளவு வந்து 8ல் வந்து அப்படியே வந்து சேர்த்துட்டு இங்கேருந்து 1.25 இன்ச்சஸ் சேர்ந்து ஆம்கோல் கோடு போட்டோம். இப்போ இதோட ஃபினிஷ். இப்போ கட் பண்ணிக்கலாம்.
நம்ம வந்து இதை வந்து இப்போ இந்த கோட்டுக்கு இங்கிட்டு தான் கட் பண்ணணும். இதிலேயே கரெக்டாக கட் பண்ணணும்னு வச்சுங்களேன், அப்படியே வந்து இது நெக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராட் ஆயிரும். இப்போ இதே வந்து நம்ம வந்து இது லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா இந்த கரெக்டாக அந்த இந்த இந்த மார்க்கரில் நம்ம கட் பண்ணலாம். ஏன்னா ஜாயின் பண்ணி நம்ம திருப்ப போகிறோம். இது வந்து நம்ம ஒரு ஒரு இங்கிட்டு ஒரு அரை இன்ச்சு அங்கிட்டு ஒரு அரை இன்ச்சு போயிட்டு 1 இன்ச்சு விரிவாக போயிடும். அப்புறம் அதனால தான் அப்படியே வச்சுக்கணும். இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ ப்ளவுஸ் இப்போ ரெடி. இந்த இடத்துல மடித்து தைக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இது போடும். இப்போ ஃப்ரண்ட் நெக் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இதே வந்து இப்போ கிராஸ் கட்டு போடுறதுன்னா இப்படி போட்டுக்கலாம். கரெக்டாக இப்படி கிராஸ் கட்டு போடுறோன்னா இப்படி வச்சுக்கணும். இந்த முக்கம் வந்து இப்படி கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் கிராஸ் கட் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ நேர்கட்டு போடப்பேன். இப்போ நேர்கட்டு போடுறோன்னா இப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். நேர்கட்டு போடுறோன்னா இப்படியே வந்து இந்த இதே வந்து அப்படியே இந்த ஆங்கோல் இப்படியே வரைஞ்சிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இதே அளவு அப்படியே வரைஞ்சிக்கணும். இப்படி வரைஞ்சிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து நெக்கு வந்து நான் வந்து இது 8 வச்சுருக்கேன்ல, முன்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து 6 தான் வைக்கணும். முன்களுக்கு இப்போ எப்படி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து நான் முன்களுக்கு வந்து 6 வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது அவ்வளவு வச்சுக்கணும். இப்போ நான் வந்து இதுக்கு முன்களுக்கு வந்து இப்போ நான் வந்து 6 வச்சுருக்கேன். இப்போ 6 வச்சுருக்கேன்னா இப்போ இது இது எல்லாம் அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியதான். இதெல்லாம் அப்படியே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ எடுத்துக்க வேண்டியதான். இதை எடுத்தோம்னா உங்களுக்கு இதுவே வந்து இப்படியே இந்த ப்ளவுஸை வச்சு இப்படியே வரைகிறனாலும் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் நெக்கை இப்படியே வச்சுட்டு இப்படியே தூக்கி வச்சு இப்படியே வரைகிறதுனாலும் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வரைகிறேன்னா அப்படி வரைஞ்சிக்கலாம். நான் இப்படியே வரைஞ்சிக்குவேன். இல்லைன்னா இதுக்கு வேணாலும் கட்டம் போட்டு இதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து அப்படியே இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கு பிறகு கூட வரைஞ்சிக்கலாம். நீங்கள் இப்போ இதுக்கும் கூட நீங்கள் பாக்ஸ் போட்டு இப்படியே வரைஞ்சாலும் வரைஞ்சிக்கலாம். ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். இது வரைஞ்சி இது வேணாலும் இப்படியே பாக்ஸ் போட்டு இது தேவையில்லை, இருந்தாலும் போடுறேன்னா போட்டுக்கலாம். இப்படியே போடுறேன்னா போட்டுக்கலாம். அது மாதிரி இதுவே இப்படியே போட்டு வரையிறேன்னா வச்சுக்கலாம். இப்படியே போட்டுக்கிட்டு இங்கே இப்படியே
இப்படியே ஒரு 1/2 இன்ச்சு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கணும். இப்படி வரைஞ்சிக்கிறனாலும் வரைஞ்சிக்கலாம், இப்படி வரைஞ்சிக்கிறனாலும் வரைஞ்சிக்கலாம். ஒரு இது மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம ப்ளவுஸோட உயரம் எவ்வளவு அளந்தாங்க 14, அந்த 14 அப்படியே வச்சுக்கணும். 14 வச்சுக்கிட்டோமா, அந்த 14லேருந்து ஒரு கோடு போடணும். பதினாலுலேருந்து ஒரு கோடு போட்டு இப்போ வந்து இங்கிட்ட 2 இன்ச்சஸ், இங்கே ஒரு 2 ஒரு மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து ஒரு 2 மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இங்கேருந்து வச்சோம்ல இந்த 14 ப்ளவுஸோட உயரம், அந்த 14 இதுலேருந்து இங்கே ஒரு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு இப்படியே இங்கே ஒரு 2 இன்ச்சு வச்சோம்ல, இதுக்கு ஒரு கோடு போடணும். இப்போ ஒரு கோடு போட்டுட்டோமா. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த நெக்கு இந்த ஆம்பல் வரைஞ்சிருக்கீங்கல்ல, இது வந்து முன்பக்கமாக உங்களுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு குடையணும். அதுக்காண்டி இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கணும். இது வந்து 1.5 வச்சு வச்சுக்கோமா. இது குடையிலனாலும் குடையலாம், தைக்கையில் குடையிலனாலும் குடையலாம். இப்போ இது வந்து நீ இது அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்புறமேலுக்கு தைக்கையில் கூட அது கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்கு, இது ஃப்ரண்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லி கட் பண்ணணும். இங்கே இருக்க மீதான் பார்டர் இந்த சைடு. இப்போ இதை வந்து 4ஆக முடிச்சுக்கணும். இப்போயும் அந்த ஃபோல்டு வந்து நம்ம பக்கத்து வரணும், ஓப்பன் அந்த சைடு வரணும். போட்டுட்டு நம்ம இப்போ வந்து ஸ்லீவோட உயரம் மாற்றிடலாம். நம்ம வந்து இப்படி கட் பண்ணுறனாலும் கட் பண்ணலாம். நம்ம கையை வச்சு அளக்குறேன்னா இப்போ தையலுக்கு ஒரு இந்த அளவு தையலுக்கு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த ஸ்லீவோட அளவு எவ்வளோ பார்த்து நான் வந்து ஒரு 7.5 வச்சுருக்கேன். என்னோடய ஸ்லீவ் வந்து 7.5. இப்போ வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த கொஞ்சம் இதான் அளவு. இதை நான் வந்து தையலுக்கு சேர்த்து வச்சுருக்கேன்னா இதுலேருந்து இது வந்து மடித்து தைக்கிறது. இந்த ஷோல்டர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இப்போ இந்த இடத்துலேருந்து இப்போ எனக்கு 7.5 இருக்குது. இப்போ நம்ம வச்சுட்டோம், அந்த 7.5 வச்சுட்டோம்னா முதலே வச்சுட்டோம் 7.5. இதில் வந்து கொஞ்சம் மடித்து தைக்கிறதுக்கு, இது வந்து மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவோட வந்து பார்டரை பார்த்துக்கணும், எத்தனை எவ்வளோ இருக்குது. இந்த அளவு இருக்குல்ல. இப்போ பார்த்தா 7 இருக்குது எனக்கு. அப்போ வந்து
கையோட சுற்றளவு வந்து 14 இன்ச்சில் பாதி வந்து 7. இப்போ 7 வச்சுக்கணும். மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம். இப்போ வந்து நம்ம இதை வந்து கட்டமாக போட்டு கட்டணும். இதை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம். அப்புறமேட்டு நம்ம இப்போ வந்து இது வந்து கண்டினியூவேஷன் வந்து நம்ம தைக்கையில் காட்டுறேன். நான் வந்து இடுப்பு பட்டி, பட்டன் பட்டி, கை குடையிறதெல்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.